Happy birthday to எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு நாங்கள் கலாஹரி அப்படின்னு ஒரு ரெசார்ட் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்ட் 1, இது வந்து அதோட தொடர்ச்சி பார்ட் 2 வீடியோ. இது வந்து மறுநாள் தான் நாங்கள் ஒரு நைட்டு தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்ம அந்த வாட்டர் பார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாள் நைட்டு 9 o'clock வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹோட்டல் மட்டும் நம்ம செக் அவுட் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சிடணும். பட் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்திருந்தாங்களே, அவங்களோட பையன் செய்யோனுக்கு வந்து பர்த்டே. அதனால் அவனுக்கு சர்ப்ரைஸாக வந்து ரூமில் போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே பக்கத்தில் கேக் ஷாப் எதுவும் ஏர்லி மார்னிங் எதுவும் ஓப்பன் பண்ணலை. ஸோ ஹெச்இபி இருந்தது. ஹெச்இபியில் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஓரியோ கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக முந்தின நாள் தண்ணியில் விளையாண்ட அந்த டயர்டு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் அதனால் நைட்டு படுத்ததே தெரில, நல்லா தூங்கிட்டோம். 2 குயின் சைஸ் பெட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே சோஃபா இருந்தது. சோஃபாலேயும் ஒரு குயின் சைஸ் பெட்டு வர மாதிரி. காலையில் ஃபஸ்ட்டு வேலையை வந்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அந்த ரெசார்ட்டில். நம்மளாக தான் வந்துட்டு அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கணும், ஏன்னா வெளியே போய் சாப்பிட்டு வந்துக்கலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணோம். பட் கேக் கட் பண்ண வரோன்னு சொல்லலை, முழுச்சிட்டானா செய்யணும் அப்படின்னு கேட்குறதுக்காக விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் முழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே அந்த நம்ம லிஃப்ட் வழியாக போய் அவங்களோட 9th floor, அதனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது. ஸோ பசங்கிட்டலாம் சொல்லிட்டே தான் போனோம். அங்கே போய் ரூமுக்கு வெளியே வச்சுட்டு நம்ம கேண்டில் இது பண்ணிக்கலாம், பட் சவுண்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்க கையில் கேக் கொடுத்துட்டு கரெக்டாக கதவை நாக் பண்ணோம். அவனே வந்து ஓப்பன் பண்ணான். ஓப்பன் பண்ண தான் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஹாப்பி பர்த்டேடா. கிடைக்கல, பர்த்டே பாய் தான் முக்கியம். ஹாப்பி பர்த்டேடா. உன் பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணப்போ அவங்க எடுத்துரு. ஹரி குமார், ஹாப்பி பர்த்டே டியர் சேயோ, ஹாப்பி பர்த்டே டு யூ. லோபன் லோபன், குட் ஜாப். கேண்டில் சிரிப்பு வந்துடும். கேக்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவன் வந்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டதுக்கப்புறமா அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி செக் அவுட் வந்து 11 மணி கரெக்டாக செக் அவுட் பண்ணிடணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. நம்மளோட கார்டு ஆல்ரெடி அங்கே நம்ம பேமெண்ட்டு கொடுத்துருக்கறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரூம்லேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிரெஞ்ச் மாதிரி வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாம் காரில் வச்சுட்டு வெளியே போய் நலாஸ் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ஒன் டைம் வீக்கெண்டு வந்திருந்தோம். வீக்கெண்டு வந்து
அவங்க பஃபே வந்து வச்சுருப்பாங்க. வீக் டேஸில் வந்து வச்சுருப்பாங்களான்னு அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தோம். இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் நாங்கள் கால் பண்ணி கேட்காம அன்றைக்கி கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்விம் ட்ரெஸ்ஸே போட்டோம். ஏன்னா திரும்ப நம்ம வாட்டர் பார்க்கில் வந்து பசங்களை அன்றைக்கி ஈவினிங் வர விளையாட விட்டுட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போனால் அங்கே நலாஸில் இங்கேருந்து 20 மினிட்ஸ் அந்த ரெசார்ட்லேருந்து நலாஸ் 20-25 மினிட்ஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே பஃபே இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இல்லை, நாங்கள் வந்துட்டு வீக்கெண்டு மட்டும்தான் பஃபே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி உள்ளே வந்தாச்சு, திரும்ப போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். தோசை அங்கே நல்லா இருந்தது. ஆனால் பிரெஞ்சு அது பசங்களாம் தோசை சாப்பிட்டாங்க. தோசை நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க சர்வ் பண்ணுறவங்ககிட்டே வந்துட்டு இங்கே என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம். அவங்க ஏதோ மசக்களி பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது நல்லாவே இல்லை, வெறும் ரைஸ் மாதிரி ஏதோ இருந்தது, பார்க்குறதுக்கே பிரியாணி மாதிரியே இல்லை. ஸோ அப்புறம் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக ரெசார்ட்டுக்கே திரும்ப ஒரு 25 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி போயாச்சு. போயிட்டு பசங்களெல்லாம் போய் தண்ணியில் விளையாட விட்டுறலாம், அப்புறம் ஈவினிங்காக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குடா. ஒரு லக்கேஜ் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம். பசங்களுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த துணி மாற்றுறதுக்கு லாஸ்ட்டாக குளிச்சுட்டு அந்த மாதிரி திங்ஸை மட்டும் ஒரு பெரிய சூட்கேஸில் 2 ஃபேமிலியும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே லெகோ மாதிரி இந்த மாதிரி நம்ம நேம் இதெல்லாம் கொஞ்சம் பில் பண்ணிக்கலாம் பசங்களுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க காரை பார்க் பண்ணிட்டு வர கேப்பில் பசங்க அங்கே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வாட்டர் பார்க்குள்ளே என்ட்ரு ஆனோம். Hola Madiren, did you complete? ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது நாங்கள் பெரிய லக்கேஜாக எடுத்துகிட்டு போனதுனால ஏதாவது செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட் அங்கே செக் பண்ணுறதுக்குலாம் ஆட்கள் ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் செக் பண்ணலை. அதனால் உள்ளே நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனதுனால வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்துட்டு அவங்களும் எதுவும் செக் பண்ணாதனால நாங்களும் உள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு. வா. அதுக்கப்புறம் வந்து அகைன் அன்றைக்கி வந்து சாக்கர் மேட்ச் ஓடிச்சு. அதையும் வந்து அந்த பசங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த 1.5 மணி நேரம் நகரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரைடெல்லாம் போனோம். கொஞ்சம் தான் ரைட்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சது. ரொம்பலாம் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் இல்லையா, அதனால் ரொம்ப கிளியராகலாம் எடுக்கல. ஒவ்வொரு ரைடு வர்றது போகிறது எல்லாத்தையுமே. ப்ளஸ் தண்ணியில் எதாவது ஃபோன் விழுந்துருமோன்னு கூட கொஞ்சம் பயம். அதனால் அப்படியே ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பசங்களெல்லாம் உள்ளே ஷவர்லாம் இருக்குது. எல்லா பாத்ரூம்லேயும் ஷவரும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நமக்கு ஹாட் வாட்டர் தான் வரும். ப்ளஸ் உள்ளே இன்டோர் வாட்டர் பார்க்கில் அந்த ரைடில் எல்லாம் வர அந்த டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி தான், ரொம்ப கோல்டெல்லாம் வராது, கொஞ்சம் லைட்டாக ஹாட் வரும். அப்புறம் வெளியே ஹாட் பாத் இருக்குது. ரொம்ப குளிருது ஏன்னா உள்ள ஏசி உள்ள குளிருது அப்படின்னா அந்த ஹாட் பாத்தில் போய் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நிறையா இருந்தது உள்ள. பட் நிறையா வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் பசங்கள்லாம் குளிக்க வச்சுட்டு அந்த ஷவரில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ நாங்கள்
லாபியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் ஃப்ரெண்ட் அந்த அண்ணா வந்துட்டு போய் காரை பார்க் பண்ணி இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக வந்தாங்க. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு காரில் ஏற்றியாச்சு. ஸோ பசங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ள ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. அதுக்கு நம்ம வெளியவே பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் பக்கத்துலேயே நிறைய இருந்தது. இந்த கோல்ட் ஸ்டோன் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டோம். போட்டேன் நான் அமிச்சது உங்களுக்கு அதை போட்டு Freddy's ice cream. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வீட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க வந்து எல்லாருக்கும் என்னென்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே ஆர்டர் எடுத்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் அங்கே எங்களுக்கு டைம் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லாதனால அது ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்களும் எங்கள் கார் வந்ததுக்கப்புறம் பசங்க எங்களோட காரில் எல்லோரும் வரேனானுங்க. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கையில் டிஷ்யூ பேப்பரையும் கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அப்படியே காரை வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஐஸ்கிரீம் ஷாப்லேருந்து. ஸோ நம்ம பசங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. எப்படியும் ஒரு 2 ஸ்டாப்பு கண்டிப்பாக போடுவானுங்க. அதனால் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அந்த கேப்பில் வந்துட்டு உள்ளே அப்படி கடையில் தான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவானுங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேறு லெவல், எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டார். அப்புறம் ரெஸ்ட் ரூம் பசங்களெல்லாம் போக விட்டுட்டு திரும்ப வண்டியில் ஏற்றிட்டு வண்டி கிளம்பியாச்சு. என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து போகிற வழியில் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இல்லை என்ன ரோடு ஒர்க் நடந்தால் தான் தெரில. ரோடு வந்து வேறு ரோடு வந்து மேப்பு வந்து திருப்பி விட்டுருச்சு. ஸோ அது ரோடு கொஞ்சம் சுற்றி போனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ஆச்சு அன்றைக்கி. சான் ஆண்டனி வந்தாச்சு. அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு டின்னர் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு காரை நிப்பாட்டின உடனே வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பக்கத்து வீடு தான் அவங்களோட வீடு. அதனால் போய் ஒரேடியாக நம்ம டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கேயே ஷவர் குளிச்சுட்டு எல்லாம் வந்துவிட்டோம். அதனால் திரும்ப குளிக்கலாம் அவசியம் இல்லை. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு 2 ஃபேமிலியும் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸ் அல்லது அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது இடம் டெக்ஸாஸில் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது